இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. விஹாயிண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸோ இப்போ நம்ம பேச போறது ஆவணி மாதம் பத்தி. ஆவணி மாதம் கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அவங்களுக்கு சொல்லுங்க சார், இந்த மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க இருக்கு? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரய மாதம். கொஞ்சம் மறதி அப்பப்போ இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தூக்கம், அடுத்தது பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். ரொம்ப பிடித்தமானவர்களுடைய ஆரோக்கிய கேடு, அவர்கள் தன்னை விட்டு தள்ளி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நண்பர்களுக்கு விரோதமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் தனக்கு வந்த சான்ஸு விட்டு போயிடுத்தேங்கிற ஒரு கவலைகள் இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்பா வழி சொந்தங்களில் யாருக்காவது கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இல்லை கவனமாக இருக்கணும். அம்மா வழி சொந்தங்களாக இருந்தாலும் சரி. கன்னிராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மெமரிஸ் நிறைய மனசில் போட்டு அழுத்தும். இந்த சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட்டு லவ், இந்த லவ் பண்ணுறவங்க அதே சமயத்தில் நான் என் மனைவிக்கு இவ்வளோ பண்ணேன், நான் அவங்க நினச்சி கூட பார்க்கலையே, என் கணவருக்கு இவ்வளோ பண்ண நான் நினச்சி கூட பார்க்கலையே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ பண்ண நினச்சி பார்க்கலையேன்னு அவங்க நினச்சிட்டே இருப்பாள். அந்த மாதிரி மாதமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். எமோஷ்னலான ஒரு தாட் ப்ராசஸ் இந்த மாதம் ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதம் பண்ணக்கூடாத விஷயம், மாற்றங்கள் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. டக்குன்னு வேலை சேஞ்ச் பண்ணுறது அல்லது ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளுடைய விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இடம் விட்டு இடம் மாறும்போது சளி பிடிக்கிறது, அதே மாதிரி சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிளென்லினஸ் ப்ராப்ளம், இந்த நீ ஏன் சுத்தமாக வச்சுக்கல, நான் ஏன் சுத்தமாக வச்சுக்கல, இந்த சண்டைகள்லாம் அப்பப்போ வந்து போகும். இந்த மாதம் சொந்த பந்தத்தினால சண்டைகள் வரலாம். அவங்க வந்துட்டு போவாங்க, அடுத்த நிமிஷம் பிரச்சனையாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கன்னிராசி என்பவர்களுக்கு பார்க்க முடியுது. உடல் ரீதியாக அதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? உடம்பு பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் பெருசாக இல்லை. குழந்தைகளுடைய பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். குழந்தைகளை சார்ந்த பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும், அதாவது இந்த மாதத்தில் நம்ம இதை நான் வெளியில் சொல்லலை, நான் இந்த மறைவான விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்திடும். தெரியாமல் நான் பண்ணுறேங்கிற அதெல்லாம் வெளிப்பட்டுரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல சார், எந்த தெய்வத்தை வழிபடலாம் இந்த மாதம்? காமாட்சி அம்பாள் வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறப்பு. காதல், திருமணம் சார்ந்த வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் தீருமா? நல்லாயிருக்கும். ஆனால் அதில் முடிவெடுக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எமோஷ்னலாக ஃபெயிலியர் ஆவாங்கன்னு சொன்னேன்ல, ஸோ அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதாவது என்னென்னா, நான் புரிஞ்சுக்கல இந்த வார்த்தைகள்லாம் நிறையா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிறது நல்லது இந்த மாதம். பட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகிடும். ஆன்சைட் வேலையெல்லாம் கிடச்சிடும் இவங்களுக்கு. வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் இவங்களுக்கு. தொழில் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சார்? தொழில் ரீதியாக டிசிஷன் ஏதாவது மாற்றினாங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். முடிவு மாற்றக்கூடாது. இப்போ இந்த பொறுப்பை இவங்களுக்கு கொடுக்காம அவருக்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுக்காம இவங்களுக்கு கொடுக்குறேன்னா அது பிரச்சனை ஆகிடும். அது மாற்றினது பேசாமல் அவங்ககிட்டே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கன்னிராசி நேயர்களுக்கு நன்றி. எவ்வளோ ஆயிடுச்சு? பரவாயில்ல, நமக்கு மொத்தமே 20 நிமிஷம் தான் வரும். ஒரே இதில் போட்டுக்கோங்க. இன்ஸ்டாவில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கோங்க. அதை தனித்தனியாக வேண்டாம். ஆவணுமா? தனித்தனியாக ஓடாதுண்ணா. ஒரு வீடியோவாக பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் தனித்தனியாக பிரித்து போடுங்க. இல்லைன்னா 4 ராசி ஒரு இதாக போட்டுக்கோங்க. ஆவணி அப்படின்னாலே ஆன்மீகமும் மாற்றங்களும் நிறைந்த மாதமாக கருதப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கையில் இந்த மாதத்தில் நிறைய சிறப்பு திருநாட்களும் வந்துட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், ஆவணி ஆவட்டமாக இருக்கட்டும், வரலட்சுமி நோம்பாக இருக்கட்டும். சொல்லுங்க சார், இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போகுது? என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்? அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆவணி மாதத்தில் என்னென்ன டேட்டெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது ஆவணி 18, தமிழ் மாதத்தில் ஆவணி 18 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வருது. ஆவணி 28 திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி 6ஆம் தேதி வளர்பிற சுப முகூர்த்தம், அதாவது ஆகஸ்ட் 23 அது
ஆகஸ்ட் 27 ஆவணி 10 வியாழக்கிழமை, அன்றைக்கும் சுபமுகூர்த்தம். ஆவணி 27 செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சுபமுகூர்த்தம். ஆவணி 31 செப்டம்பர் 17 வியாழக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஸோ வளர்பிறையில் முகூர்த்தம் இவ்வளோ இருந்துட்டுருக்கு. அமாவாசை 25 ஆவணி 25 வெள்ளிக்கிழமை வருது. பௌர்ணமி 11 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. கிருத்திகை வந்து ஆவணி 17 வியாழக்கிழமை. சஷ்டி வந்து 1 ஆவணி 1 செவ்வாய், 16 புதன், 31 வியாழக்கிழமை. சங்கடஹர சதுர்த்தி 14 ஆவணி 14 திங்கக்கிழமை வருது. ஏகாதசி பார்த்திங்கன்னா ஆவணி 6 ஞாயிற்றுக்கிழமையும் 21 திங்கக்கிழமையும் இருந்துட்டுருக்கு. பிரதோஷம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி, 22 செவ்வாய்க்கிழமையும் இருந்துட்டுருக்கு. மாத சிவராத்திரி 23 புதன்கிழமை ஆவணி. சதுர்த்தி அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. இத்தனை நல்ல நாட்கள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இந்துக்கள் பண்டிகை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வருது. இது ஆவணி 4 வந்து வரலட்சுமி விரதம். ஆவணி 21 பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். ஆவணி 9 26 ஓணம் பண்டிகை. அதே மாதிரி ஆவணி 10 வந்து ஆவணி ஆவட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி 10 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் வந்திருக்கு. ஆவணி 11 காயத்ரி ஜபம், அடுத்த நாள் காயத்ரி ஜபம். இப்படி ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு கார்டு போட்டிங்கன்னா கேலண்டர் மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சரி, ஆவணி மாதத்தில் இவ்வளோ விசேஷங்கள் வந்திருக்குமா? இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.